ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு புதிய ஒயர் கூட. இந்த டிசைன் ரொம்ப எளிமையானது தான், உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அது அளவுகள் மற்றும் இது எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாமா? இந்த டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு நார்மல் நாட் பேஸ் தான். இதுக்கு ஆரஞ்சு கலரில் 12 ஒயரும், ஒயிட் கலரில் 8 ஒயரும், 8 ஒயரு, பிளாக்கில் 4 ஒயரு, எல்லாமே 7 அடியில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட்டம் டிசைன் போடுவோம் இல்லையா, பிளாக் கலரில் பார்டர் அமைகிற மாதிரியும் நடுவில் இந்த கலர்ஸ் ரெண்டும் வச்சு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி, அதாவது 4 ஆரஞ்சு ஒரு பிளாக்கு, 4 ஒயிட்டு ஒரு பிளாக், அது மாதிரி அதான் இந்த 12 ஆரஞ்சு ஒயரையும் 8 ஒயிட் கலர் ஒயரும் அந்த 4 பிளாக்கும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா இது மாதிரி நடுவில் 2 லைன் போட்டுட்டு ஒரு பிளாக் வரிசை ரன்னிங் ஒயரில் பிளாக் வரிசை 2 பக்கம் போட்டு, அப்புறம் ஒயிட் கலரில் இந்த பக்கம் கீழேயும் மேலேயும் 2 போட்டு, அதுக்கப்புறம் அதுக்கும் பார்டராக பிளாக்கில் 2 ஒயர் வரிசை 2 வரிசை பிளாக்கில் போட்டுட்டு மொத்தம் 10 வரிசை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 கட்டம் இந்த பாட்டமுடைய அகலம் போட்டிருக்கேன். போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு, நம்ம நார்மல் நாட் பேஸ் தொடங்கும் போது எப்படி என்ன பண்ணுவோம், எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஒரு சர்க்கிள், ஒரு சுற்று போட்டு முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் எங்கே தொடங்கியிருக்கேன்னா, சைடு பக்கவாட்டில் தான் தொடங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த ஒவ்வொரு நம்ம சுற்று முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, ஏணிப்படி முடிச்சு போடுவோம் இல்லையா, லேடர் நாட்டு. அந்த லேடர் நாட் போடுறதுக்கு இது எனக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக வேண்டி நான் சைட்லேயே தொடங்கிடுறது. ஒரு வரிசை முடிச்சுட்டு நம்ம தொடங்குகிற இடம், அதனால் இதுவாக இருக்கட்டும். நடுவில் வந்தால் கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம், இதில் பிஸ்கட் நாட் மாதிரி போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக போட்டுடலாம், பட்டு கொஞ்சம் சிரமம் வரும் இல்லையா, அதுக்காக வேண்டி நான் சைடிலே தொடங்கிட்டு இந்த ஒரு வரிசை போட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணுன்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இடையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ரொம்ப நாள் நான் வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ். அது தொண்டை கட்டி இருந்துச்சு, அதனால தான் ஒயர் கூட பின்னிட்டு கூட ஆனால் போட முடியல. ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஒரே சமயத்தில் 2 கூட போட்டேன். இன்னொரு கலர்ஸும் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இடையில காட்டுறேன். அதில் கொஞ்சம் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்தேன், அதுவும் அப்புறம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு வருஷம் போட்டு முடித்தோன்னே இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த கார்னர் திருப்ப போகிறோம். ஃபஸ்ட்டு கார்னர் போடுறேன். ஒரு வருஷம் போட்டு முடிக்கல, ஃபஸ்ட்டு கார்னர் திருப்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கார்னர் இப்போ முடித்து போட்டுட்டோம். போட்டுட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு வரிசை ஒரு சுற்று அப்படி நார்மல் நாட் மாதிரி தான் போட்டு வரணும். இது எப்போது நார்மல் நாட்டுக்கு என்ன பண்ணுவோம், தொடர்ந்து அப்படி போட்டுக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வருவோம். இது ஃபஸ்ட்டு கார்னர் போட்டு முடிச்சு அதில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு வரிசையில் இது இரண்டாவது செகண்ட் கார்னர். மூணாவது கார்னரும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தொடங்கின இடத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ண இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம லேடர் நாட் போடுறதுக்கு இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, எந்த நாட்டில் நம்ம தொடங்கினோமோ அந்த நாட்டினுடைய ஸ்டாண்டிங் அந்த ஒயரை நம்ம தளர்த்தி விடுவோம், லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த ஃபோல்டிங்கை இன்சர்ட் பண்ணி அந்த ஹோல்ஸ்குள்ளே அந்த ஸ்டாண்டிங் ஒயரை விட்டு எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் டைட் பண்ணும்போது இந்த ஏணிப்படி முடிஞ்சிடும். இப்போ அடுத்த வரிசைக்கான அந்த இது நம்ம அந்த இடத்துல ரன்னிங் ஒயர் இருக்குது.
ஆல்ரெடி இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுனா அந்த பிட் இருக்கும், தொடங்கின அந்த இடத்தினுடைய துண்டு அங்கே இப்படி தனியாக இருக்கும். அதை வந்து தனியாக அது தெரியுது இல்லையா, அதை வந்து கடைசி வரைக்கும் விட்டு வச்சா சில சமயம் லூஸ் ஆயிரும்ன்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைட் பண்ணிட்டா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும், உள் பக்கமாக சொருகி விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ நீட்டாக இருக்கோ அது வரைக்கும் சொருகி விட்டுடுங்க. நான் இப்போ கொஞ்சம் காட்டுறேன். இது ஸ்டார்ட் பண்ண அந்த ஒயரு. இது நிறைய ஒயர் கூடையில் நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் யாராவது ஒரு திடீர்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகட்டும்ங்கிறதுக்காக தான் இந்த ஒவ்வொன்றையும் கொஞ்சம் நான் காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ வந்து இது போட்டுட்டோம், சொருகி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த ஏற்கனவே ஒரு ரன்னிங் ஒயர், இந்த ரன்னிங் ஒயர் வந்து 2ஆக நான் பிரித்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதனோட ஒரு ஒயர் இருக்கும். அடுத்த ரன்னிங் ஒயரை எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த அந்த ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வரிசை போட்டு முடிச்சிடணும். அந்த இது போட்டோம் இல்லையா, லேடர் நட்டு, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு வரிசை இந்த கார்னர் வரைக்கும் போட்டு முடிக்கணும். ஃபுல்லாக ஒரு சுற்று போடக்கூடாது. இந்த கார்னர் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து நான் இன்னொரு ரோல் சுற்றி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஒயரை வந்து பிஸ்கட் நாட்டு போடணுன்றதுக்காக 2 ரன்னிங் ஒயராக நான் இது பண்ணி வச்சுருந்தேன். அந்த இன்னொரு கட்டை எடுத்து இன்னொரு ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணி அடுத்த வரிசையும் போட்டு இங்கே கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒயரு, அது இல்லாமல் அடுத்த ரன்னிங் ஒயரும் ஜாயின் பண்ணி இது போட்டு முடித்தாச்சு. போட்டு இந்த கார்னர் கிட்ட இல்லை, இந்த கருப்புக்கும் அடுத்த வரிசை வரைக்கும் தனித்தனியாகவே தான் போட்டு வந்துடணும். இப்போ என்ன பண்ணணுன்னா, 2ஐயும் ஃபோல்ட் பண்ணணும். 2 ரன்னிங் ஒயர் வந்திருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா, அந்த 2 ரன்னிங் ஒயரையும் மடக்கி பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு ஒயரையும் எடுத்து முடிச்சு போடுவோம். இப்போ நார்மல் நாட் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், அது மாதிரி இந்த 2 ஒயரில் நம்ம இன்சர்ட் பண்ணணும், சுற்றி கொண்டு வந்து. எப்படின்னு இப்போ காட்டியிருக்கேன் இல்லையா, அதன்படி செய்யுங்க. அடுத்தது மேலே கொண்டு போய் பின்னாடி விட்டுருப்போம் இல்லையா, அந்த 2 ஒயரினுடைய நுனி பகுதியும் பேக் சைடாக தள்ளிட்டு, அடுத்து பக்கத்தில் இருக்க அடுத்த ஒயரை எடுத்து 2 ஒயருமே சுற்றி எடுத்துட்டு கீழே கொண்டு வந்துடணும். இப்போ மறுபடியும் கீழ் பகுதியில் இருக்கிற 2ஐயும் மேலே கொண்டு போய் பின் சைடு விட்டுறணும். இப்போ நார்மல் நாட்டுக்கு போடுற மாதிரியே 2 ஹோல்ஸ்குள்ளேயும் விட்டு எடுத்துட்டு இப்போ 4 ஒயரையும் டைட் பண்ணணும். அதில் 2 ரன்னிங் ஒயரு, 2 ஸ்டாண்டிங் ஒயரு. இப்போது ஒரு சென்டரில் ஒரு பிஸ்கட்டும் ஒரு அவுட்லைனும் வருது. இப்போ நம்ம இன்னொரு வருஷம் போடும்போது தான் இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்போ புரிய தொடங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது செப்ரேட் பண்ணி நம்ம போட போகிறோம். 2 ஒயரையும் 2 ரன்னிங் ஒயரையும் செப்ரேட் பண்ணி சேர்த்து போடும்போது, அதாவது இந்த கட்டம் எப்படின்னா, ஒரு நடுவில் ஒரு பிஸ்கட்டு, அதை சுற்றிலும் அந்த பிஸ்கட் இருக்கிற என்ன கலரோ, ஆரஞ்சுனா ஆரஞ்சு, ஒயிட்னா ஒயிட்டு, அதே கலரில் ஒரு அவுட்லைனு, அதுக்கடுத்து பிளாக்கில் ஒரு அவுட்லைன் வர்ற மாதிரி 2 சதுரம், நடுவில் பிஸ்கட்டு. அடுத்தது பிளாக் ஒயரையும் அதே போல் நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாகவே நாட் போடணும். தனித்தனியாக போட்டு இப்போ முடிக்கும்போது பார்த்தா ஒரு பா வடிவம் வரும். அதுக்கு நடுவில் ஒரு பிஸ்கட் நாட் இருக்கிற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு இந்த டிசைன் என்னென்னு இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வந்துருச்சு முக்கால்வாசி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்களா, இந்த நடுவில் ஒரு பிஸ்கட்டு,
பா வடிவத்தில் ஒரு அதே கலரும் அப்புறம் பிளாக் கலர்லேயும் ஒரு சர்க்கிள் வந்துடுச்சா. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒயிட் கலரில் செப்பரேட் பண்ணி ஒரு வரிசை போட்டுடணும். ஒரு கட்டம் போட்டுடணும். 2 ஒயரையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு 2 ரன்னிங் ஒயர்லேயும் ஒரு கட்டம் போட்டுருவோம். போட்டு முடிச்சுட்டு இந்த கீழே போட்டோமா, அடுத்தது மேலே ஒரு ரன்னிங் ஒயர் இருக்குது, அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிஸ்கட் நாட் போடணும். இப்போ வந்து இந்த பிஸ்கட் நாட் போட்டோம், ஒயிட் கலர்லேயும் அதே போல் செப்பரேட் பண்ணி போட்டோம். இப்போ வந்து நடுவில் வரப்போகிற பிஸ்கட்டை வந்து அடுத்தது பிஸ்கட் நாட் மறுபடியும் போடுறோம். பக்கத்தில் இருக்கிற இது வந்து மிக்சர் நாட்டாக வரும், ஒயிட்டில் ஆரஞ்சு கலந்து வரும். நம்ம வந்து அடுத்த வருஷம் வந்து ஒயிட்டில் போடும்போது அடுத்த கட்டம் இதுக்கு நேர் ஒயிட்டும் இந்த ஆரஞ்சுக்கு நேராக இந்த மிக்சர் நாட்டும் வரும். இப்போ வந்து நம்ம இதில் போட்டுட்ருக்கிற இப்போ அடுத்தது இன்னொரு ஒயிட் ஒயரையும் எடுத்து அதே போல் நாட் போடணும். பட் 2 ஒயரையும் சேர்த்து நாட் போடணும். இந்த நாட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம டைட் பண்ணுவோம். கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ பிடிச்சிக்கிட்டே வந்து அடுத்ததையும் போட்டு முடிக்கிறோம். ஆக்சுவலாக நிறைய கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க பிஸ்கட் நாட்டு எல்லாம், அதனால் உங்களுக்கு தெரியாததில்லை. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணி ஒயிட் கலரையும் பிளாக்கு முடிச்சுட்டு அடுத்த ஆரஞ்சு கட்டத்துக்கு போகிறோம் இல்லையா, அதுலேயும் ஒரு கட்டம் 2 ஒயரை வச்சு போட்டு முடிச்சிடுவோம். நாலு ஒயர் இருக்கும்போது அந்த 4 கட்டம் வருது இல்லையா, அதில் வந்து 4 பிஸ்கட் கூட போடலாம். இந்த நம்ம வந்து பார்டராக வச்சிட்டதுனால ஒரு பிஸ்கட் நடுவுலையும் அவுட்லைன் மாதிரியும் நம்ம இது பண்ணிட்டோம். அந்த இன்னொரு கலரில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பிளாக் மட்டும் பார்டராக போட்டிருப்பேன். நீங்கள் அதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு. இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணணும், அடுத்தது மறுபடியும் அகைன் இதில் ஆரஞ்சு கலர் பிஸ்கட் நாட் ரெண்டு ரன்னிங் ஒயர் ஃபோல்ட் பண்ணி அதை சுற்றி கொண்டு வந்துட்டு ஒரு ஒயர் சிங்கிள் அந்த ஒயரை வந்து ஸ்டாண்டிங் ஒயரை நாட் போடுற மாதிரி நம்ம 2 ஹோல்ஸ்லேயும் விட்டுட்டு, ஆனால் டைட் பண்ணக்கூடாது. அடுத்தது மறுபடியும் அந்த மேல் பக்கமாக இருந்த 2 ரன்னிங் ஒயரையும் பேக் சைடு கீழே தள்ளிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், அடுத்த ஒயர் எடுத்து சுற்றி அதே போல் போட தொடங்கணும். சுற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இது மேலே தள்ளிட்டு பேக் சைடு போனதுக்கப்புறம் அந்த சர்க்கிள்குள்ளே சொருகி டைட் பண்ணணும் நம்ம 2 ஹோல்ஸ்குள்ளேயும். அடுத்த கட்டம் வந்து அதே போல் மிக்சட் நட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இது ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டு இந்த கார்னர் வரைக்கும் போட்டுட்டு, கார்னருக்கு அப்புறம் வந்து நான் நார்மல் நட் தான் போட்டேன். 2 சைடுலேயும் பக்கவாட்டில் மட்டும் நார்மல் நட் போட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் தெரிகிற பகுதிகள் எல்லாத்தையும் இது மாதிரி இந்த பிஸ்கட் சென்டரில் வர்ற மாதிரி போட்டு முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரும்போது இப்போ என்ன பண்ணோம், ஏணிப்படி முடிச்சு போடுவோம் இல்லையா,
தனித்தனியாக செப்பரேட்டாக போடும்போது ஏணிப்படி முடிச்சு போடுறது ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் எல்லாத்தையும் சேர்த்து. அப்புறம் பிஸ்கட் நாட்லேயே ஏணிப்படி முடிச்சு போடணும். அது கற்றுக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட்டுடலாம், இது ஈஸியாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக, ஈஸி மெத்தடு இது பண்ணுறதுக்காக. இப்போ ஸ்டார்ட் பண்ண இடம் இந்த இடத்துல ஒரு ஏணிப்படி முடிச்சு ஃபஸ்ட் லைனில். இந்த ஏணிப்படி முடிச்செல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஃபுல்லாக வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம், இல்லாட்டி வேகமாக கூட நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விருப்பம். எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டுடலாம் அப்படின்னு இந்த ஒயர் கூடையில் போட்டேன். இதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சம் வேகமாக ஒட்டி விட்டு நிறைய பேர் புரியலன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சைடில் தொடங்கணும் இல்லையா, அது ஃபஸ்ட்டு ஒயர் தொடங்கி கொண்டு போயிருக்கோம் இல்லையா, அந்த கட்டத்துக்கும் ஒரு அல்லது 1 அல்லது 2 கட்டங்கள் தள்ளிட்டு நீங்கள் அடுத்த வருஷம் தொடங்கினா நம்மளுக்கு வந்து இப்போது ஈஸியாக இருக்கும். அப்படி தான் செய்யணும். ரெண்டையுமே ஒரே பக்கத்தில் அடுத்தடுத்து மேலே போட்டோம்னா அந்த ரன்னிங் ஒயர் சுற்றி வந்து ஏணிப்படி முடிச்சு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போட முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, இப்போ பாருங்கள், இந்த கட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து தொடங்கின ஒயர் வந்து ஃபஸ்ட்டு ஒயர் எந்த கட்டத்தில் தொடங்குச்சோ அதுக்கும் அடுத்த கட்டத்தில் தான் நான் செகண்ட் ரன்னிங் ஒயரை ஸ்டார்ட் தொடங்கியிருப்பேன். ஒரு கட்டம் அல்லது 2 கட்டம் தள்ளி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த கட்டத்தை வந்து ஒரு கட்டம் தள்ளி தொடங்கியிருக்கேன். இதை ஸ்டார்டிங்கு. அங்கே வந்து ஏணிப்படி முடிச்சு போடும்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது இருக்கும். 2 ஒயரை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. நம்ம கிராஸ் நட் பிஸ்கட் போடும்போது நமக்கு வந்து இந்த ஏணிப்படி முடிச்சு அப்புறம் 2 ரன்னிங் ஒயரு இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுல போடுறதுனால தான் அப்படி. அதே இந்த வேறு ஒரு கலரில் போட்டுட்ருக்கேன்னு சொன்னேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து என்னென்னா 4 ஒயருமே 2 கட்டமாக போட்டேன் பிஸ்கட்டாக. அதுதான் இடையில அதையும் காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்னா, மேலே ஒரு அடுத்த வரிசை ஒரு ரன்னிங் ஒயர் ஆரஞ்சு கலர் போட்டுட்டு நம்ம அந்த கட்டத்தை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பிளாக்கில் போடுவோம் இல்லையா, அதையும் போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் ஒயிட் கலர்லேயும் ஒரு 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஒயரை 2 ரோலாக சுற்றி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரோல் எடுத்து ஒரு சர்க்கிள் போட்டு முடிச்சுட்டு, அடுத்தது வந்து 2வது எப்படி தொடங்கணும் இல்லையா, அதே போல் செகண்ட் வரிசை 2வது வரிசையும் தொடங்கி இந்த கார்னர் வரைக்கும் போட்டு கொண்டு வந்துடுவோம் இல்லையா, போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த 2 இதையும் வச்சு நம்ம 2 ரன்னிங் ஒயர் வந்துடும். அப்போ பிஸ்கட் நட் போடுவோம். இப்போது 2 ரன்னிங் ஒயரில் இப்போ பிஸ்கட் போடுறது கொஞ்சம் வேகமாக காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்கட் நட் போடுறது 2 ஒயிட் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கோம் இல்லையா, அப்படி எடுத்து பின்னிட்டுருக்கோம். ஒரு வரிசை நம்ம ஒரு சுற்று வந்து நார்மல் நாட்டு மாதிரி சுற்றி முடித்து வந்துட்டோம் இல்லையா, அது பார்த்திங்களா. இப்போ வந்து அடுத்த கட்டம் அது எப்படி பண்ணினோமோ அதே போல். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்களேன், அடுத்த கட்டம் ஒயிட் ஒயருக்கு நேராக என்ன பண்ணணும், ஒயிட் ஃபுல்லாக ப்யூர் ஒயிட் கலரில் அந்த பிஸ்கட் வரும். ரெண்டு ரன்னிங் ஒயரு ப்ளஸ் 2 ஸ்டாண்டிங் ஒயர் சேர்த்து ஒரு பிஸ்கட்டு, மறுபடியும் ஒரு ஒயிட்டில் அவுட்லைன், பிளாக்கில் ஒரு அவுட்லைன்.
போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மேலே வந்து அடுத்தது ஒரு அதே ஒயிட் கலரில் ஒரு சுற்றும் பிளாக்கில் ஒரு சுற்றுமா போட்டு முடிச்சோன்னே ஒரு கட்டம் பார்த்திங்க ஒயிட்டில் ஒரு அப்படியே போட்டு முடிச்சுட்டு இவ்வளோ தான் உயரம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 7 ஃபீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து 5 கட்டம் வரும் கண்டிப்பாக. அடுத்து இது எப்படி போட்டேன்னா, இதில் வந்து 4 பிஸ்கட் போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு அவுட்லைன் வந்து அந்த பிளாக் போட்டு இந்த கலரில் போட்டேன். ஒயிட்டும் இந்த க்ரீனும் போட்டுட்டு நடுவில் மட்டும் ஒரு பிங்க் கலர் சென்டரில் 4 கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த கூடையும் அமைஞ்சிருக்கு. 2 கூடை ஒரே டைமில் போட்டதுனால 2 இதையும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.